ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. இந்த 95வது பாடல் அபிராமி அந்தாதியில் அபிராமி பட்டர் அபிராமிய குணக்குன்று அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலே அம்பாள் குணக்குன்று தான். அவள் வென்று யார் நமக்கு இல்லையா? அவள் தான் குணக்குற்றாக இருக்கக்கூடியவள். அவள்கிட்டக்க என்ன அப்படி டோட்டல் சரண்டர், ஆத்ம சமர்ப்பணம் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக நமக்கு எப்படி அழகாக எடுத்து உரைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அனுபவிக்க இருக்கின்றோம். போன பாடலில் என்ன சொன்னார்? அம்பாள் கிட்டக்க அடியவர்களாக இருக்கிறவர்களுடைய புற சின்னங்கள் எதெல்லாம்? பக்தி இருக்குன்னா போறாது, அந்த பக்தியோட அடையாளமாக எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது விரும்புதல் சொன்னார். விரும்பி தொழும் அடியார்னு விரும்புதல், தொழுதல், விழி நீர் மல்குதல், அப்படியே மயிர்கூச்செறிதல், மெய் புலகம் அரும்புதல், சுரும்பிற் கழித்தல், அறிவிழத்தல், மொழி தடுமாறல், இதையெல்லாம் இலக்கணமாக சொன்னார். உண்மையான பக்தி இருந்தால் இந்த மாதிரி இருப்பான்னு. அப்படி உண்மையான பக்தியோட புற அடையாளங்களை சொன்னவர் எது ரொம்ப முக்கியமான அடையாளம் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக நம்மளுக்கு தெளிவுற அழகாக எடுத்துரைக்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறார். நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, உனக்கே பரம், எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன், அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமேன்னு அம்பாள் அடைமொழியோடு சொல்றார். நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, உனக்கே பரம், எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனது என்று அழித்து விட்டேன், அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே. நல்லது நடந்தாலும், நல்லதெல்லாம் வந்தாலும், தீது விளைந்தாலும் ரொம்ப அழகாக இதில் பொருளை நம்ம அனுபவித்து பார்க்கலாம். இதை பற்றிலாம் நான் ஒன்றுமே நினைக்கலப்பா, ஏன்னா எனக்குன்னு இருக்கிறது எல்லாத்தையும் மேலான உனக்கே நான் அன்னைக்கே கொடுத்துட்டேன். அதனால் எனக்கு எது வந்தாலும் கவலை இல்லை. நீ எப்படிப்பட்டவள்? குணமலை அருள் கடல் மலையரசன் தவம் செய்து பெற்ற பெண் அபிராமியே அப்படின்னு சொல்கிறார். இதில் இந்த புற அடையாளங்கள் எல்லாம் பக்தியினால் தோன்றதுன்னா, பக்தியில் எப்பேற்பட்ட பக்தி உயர்ந்தது? நவவித பக்தி சொல்லுவா. 9 விதம் நவவித பக்தியில் நமக்கு ரொம்ப அழகாக அதை பற்றி ஒரு பாட்டு கூட ரொம்ப அழகாக இருக்குது. பரிசித்தை போல நான் ஸ்ரவணம் செய்தேனோ அப்படின்னு ஒரு பாடல். அதில் 9 விதமான பக்தியை எடுத்து சொல்லியிருப்பா. இப்போ ஸ்ரவணம் கேட்டல், கீர்த்தனம் சொல்லுதல் பாடுதல், விஷ்ணு ஸ்மரணம் அந்த நாமமே சதா சொல்லிகிட்டே இருக்கிறது, பாத சேவனம் அவருக்கு பாத பூஜை பண்ணுறது, அர்ச்சனம் வந்தனம் நமஸ்காரம் பண்ணுறது, தாஸ்யம் அவருக்கே தாசனாக ஆஞ்சநேயர் பண்ணின தாஸ்யன், அஞ்சனை சுதனை போல் தாசியம் செய்தேனோ அப்படின்னு சொல்லுவார், அக்ரூரரை போல வந்தனம் செய்தேனோ அப்படின்னு. சக்கியம் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப், அர்ஜுனன் எப்படி ஒரு நட்பாக இருந்தார் இல்லையா, சக்கியம். ஆத்ம நிவேதனம், கடைசியில் ஆத்ம நிவேதனமாக பண்ணுறது, அவருக்கே எல்லாமே உனக்கு. இப்படி 9 பக்தி மார்க்கங்களில் ஸ்ரவண பக்தி முதல்ல சொல்கிற, கடைசியில் என்ன சொல்கிறார்? ஆத்ம நிவேதனத்தில் 9வது இது ஆத்ம நிவேதனம். அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு பக்தி எப்படியெல்லாம் வளர்ந்து 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 கடைசியில் டோட்டல் சரண்டர், ஆத்ம நிவேதனம் முழுவதுமாக அவர்கிட்டக்கே ஒப்படைத்தல். அதனால தான் இதுக்கு எதை சொல்லலாம்னா, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா கணவன் கிட்டக்க ஒப்படைச்சிட்டா கணவன் அவளை காக்க வேண்டியது அவருடைய கடமை. குரு கிட்டக்க ஒரு சிஷ்யன் போய் சரணடைந்து அவர்கிட்டக்கே சேவை பண்ணிட்டு இருந்தால் அந்த சிஷ்யனை காக்க வேண்டியது குருவோட கடமை. அதே மாதிரி தெய்வத்தை அடைந்த அந்த பக்தனை காப்பாற்ற வேண்டியதான் அவளுடைய கடமை.
அதைத்தான் சொல்றா. இந்த 100 அபிராமி அந்தாதி சொல்லுகின்ற பொருளை இந்த ஒரு பாடல் மூலமாகவே அவர் எடுத்து சொல்வதாக நாம் இது மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா நம்ம கீதையில பகவான் என்ன சொன்ன, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ, மாம் ஏகம் சரணம் பிரஜ, அகம் த்வா சர்வபாவேபியோ மோட்ச இட்சியாமி மாச்சுசக. கவலைப்படாதே, அனைத்து கடமைகளையும் நீ தியாகம் செய்துவிட்டு எவன் ஒருவன் என்னையே சரணடைகிறானோ அவனை நான் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன்னு பகவான் சொல்றார் அர்ஜுனனுக்கு கீதை உபதேசத்துல. அப்படி நாம பூரணமா பண்ணணும். அப்படியே எல்லாம் நான் எதுவுமே செய்யலை அப்படிங்கிற நினைப்போட பண்ணணும். பூனை என்ன பண்ணோம், அம்மா கிட்டக்க போய் விட்டுட்டு கவலையிட்டு இருக்கும். அது கவலையப்படாது. ஆனால் பூனை அப்படியே கவ்வி பிடிச்சிட்ரும் குழந்தைய. அதை மாதிரி அவளுடைய அடி மலர்களை நம்ம போய் அர்ப்பணித்து அவள் பார்த்துப்பான்னு விட்டுறணும். அதை தான் சொல்கிறேன். குழந்தை கையை பிடிச்சிட்டு போகிறதுன்னா அப்பா தான் குழந்தை கையை பிடிச்சிப்பார். குழந்தை அது மட்டும் கவலை இல்லாமல் இருக்கும். கையை விட்டுட்டு போக ஜாலியாக குளிச்சுட்டே நடக்கும். நம்ம பார்த்தோம்னா தெரியும். ஏன்னா அப்பாவை நம்பி பூரணமாக தன்னை ஒப்படைச்சிடுறது. அதை மாதிரி அப்பாள் மேலே நம்பிக்கை வைக்கணும். இப்படி நம்ம இறைவன்கிட்ட நம்பிக்கை இல்லாமல் செய்யும் பக்தி பயன் கொடுப்பதே இல்லை. அதனால அவருடைய அடிமலர்களில் நம்மளை சமர்ப்பிச்சுட்டால் இன்ப துன்பங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். பகவான் நம்மளுடைய சேவ லாபங்களை எல்லாம் அவரே பார்த்துப்பார். நாம் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். நம்ம யாரை போய் சரணடைஞ்சால், யாரை போய் சரண் அடையணுமோ அதை சரணடையணும். யமனை உதைத்த இறைவனை சரணடைந்தால் நம்மளால உய்ய முடியும்னு சொல்றார் பகவான். அவனே எல்லாத்தையும் கொடுத்துடுவார் அப்படிங்கிற. யாரு பிற உதவிகளை யார்கிட்ட எதிர்பார்க்க மாட்டான். இறைவன் கிட்டக்க அப்படியே சரணாகதி அப்போ பண்ணும்போது அதற்கு தக்க பூரண பலன் நமக்கு கிடைக்கும். முழுதும் ஒப்படைக்கணும். ஆத்ம சமர்ப்பணம். அந்த ஆத்ம சமர்ப்பணம் அவர்கள் எல்லாவற்றையுமே அவர்களால் பெற முடியும்னு, நன்றே வருகினும் தீதையே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. நன்றே வருகினும், நல்லதெல்லாம் வருமா தன்னை போல. ஆனால் தீது என்ன பண்ணுமா, விலகினும்னு சொல்லும்போது தீதே வருகினும்னு சொல்லல, தீது விலகினும்னு சொல்ற. ஏன் விளைகின்றது தீது? நம்மளுக்கு எப்படி வருது? நாம் செய்யக்கூடிய பூர்வ புண்ணியங்களோட பலன்கள் தான் நம்மளுக்கு இப்போ அனுபவிக்கிற எல்லாமே பூர்வ இதில் நம்ம செய்யறதோட வினை பயன்கள் சாராதேன்னு சொல்ற மாதிரி அந்த வினை பயன்கள் கர்மங்களோட பலன்தான். நம்ம எந்த ஒரு தீமையை அனுபவிக்கிறோம்னாலும் நாம் தான் வித்திட்டு இருக்கோம். நாம் வித்திட்டதுனால நமக்கு அது சேர்றது அப்படிங்கிறது. வித்தின்றி விளைவு இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உடற்செயல் கண்மம் இந்த உடல் வந்தவாறெனின் விடப்படும் முன்னுடம்பின் வினை இந்த உடல் விளைக்கும் தொடர்ச்சியால் ஒன்றுக்கொன்று தொன்று தொட்டு அநாதி வித்தினிடத்தில் இன்மரம் மரத்தின் வித்தும் ஏயுமா போலேன்னு சொல்ற மாதிரி, பல்லா உன் உய்த்து விடினும் குழக்கன்று வல்லதாம் தாய் நாடிக்கோடலை தொல்லை பழைவினையும் அன்ன தகைத்தேற செய்த கிழவனை நாடிக்கொடற்கு. எந்த இடத்துல கொண்டு கண்ணுக்குட்டி விட்டாலும், எந்த கூட்டத்துக்கு நடுவில் விட்டாலும் கூட தன்னுடைய தாய் பசு அதை தன்னால் தேடி வந்துடும். நம்மளுடைய விதிங்கிறது நம்மளுக்கு நம்ம பறக்கும் போதே எழுதியாச்சு இல்லையா? தாம் முன் செய்த வினை தாமை அனுபவிப்ப பூந்தாமரை ஓன் பொறிவழியே வேந்தே ஒருத்தாரை என்றையெல்லாம் ஊரெல்லாம் ஒன்றா விடுத்தாலும் போமோ விதின்னு ஆதிசூடியில சொல்லியிருக்காவே. தீவினை செய்தவர்களை யார் காப்பாற்ற நினைத்தாலும் அது நடக்காது அப்படிங்கிறார். வெறும் அடுப்பில் கொண்டு பானையை வச்சா, எரியிற அடுப்பில் வெறும் பானையை வச்சா அது பொங்குமா? அதில் என்ன போடணுமோ அது போட்டால் தானே அது நடக்கும். அப்படி முற்பிறப்பில் பாவம் செய்தவர்கள் இப்பொழுது தெய்வத்தை நொந்து பயனில்லை, அனுபவித்தால்தான் அது போகும் அப்படின்னு சொல்றார். தசரதன் ராமனோட பிரிவு, அவனுக்கு அந்த புத்திர சோகம் அனுபவிக்கணும்னு இருக்கு. ஏன்னா காட்டுக்கு ஒரு தடவை வேட்டையாட போகும்போது இந்த சலபோச முனிவர் கண் தெரியாத அந்த பிள்ளை அவள் அப்பா அம்மாவுக்கு தண்ணி கொண்டு வரும்போது தண்ணி இது பண்ணோன்னா ஏதோ மான் தண்ணி குடிக்கிறதுன்னு அம்பை விட்டு இந்த பையனை கொண்டதுனால அவருக்கு ஒரு சாபம், நீயும் இந்த மாதிரி புத்திர சோகம் அனுபவிப்பாயின்னு. பாண்டுவுக்கும் இதே மாதிரி அந்த கிண்டம முனிவர் ஒரு மானோட உருவத்தில் தன்னோட மனைவியோட இது இருக்கும்போது அதை ஒரு வேட்டையாடி ஏதோ இதாக்கும்னு மிருகத்தோட சத்தம்னு பண்ணி அது இதனால அவனுக்கும் சாபம் அவனும் அதே சாபத்தை அனுபவிக்கிறான். கோவலனுக்கு தெரியும். அதுவும் முந்தின இதில் ஒரு
சாபத்தினால வந்த பிற இதுதான். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும்னு திருக்குறளில் சொல்கிற மாதிரி நாம் என்ன செய்கிறோமோ அதோடு இதுதான். விதியை மதியால் வெல்லலாமே அன்றி கொல்ல முடியாது என நிதியும் கணவனும் நேர்படினும் தம் தம் விதியின் பயன ஔவையார் ஆத்திசூடியில் சொல்கிற மாதிரி தன்னோட விதி பயன் என்னவோ அதை அனுபவித்தால்தான் போகும். நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் அப்படிங்கிறது. எனக்கு ஒன்றும் தெரியாது, நன்மை வந்தாலும் சரி தீமை ஏற்பட்டாலும் எனக்கு ஒன்றும் தெரியாது, உங்ககிட்டக்க என்ன நான் ஒப்படைச்சிட்டேன்னா அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா அவள் என்னை பார்த்துப்பா, நான் அதை பற்றி கவலையே பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ எதை நாம் உரிமை கொண்டாடணும், எல்லாத்தையும் எனக்குள்ளதுன்னு உரிமை கொண்டாடினா நம்மகிட்ட சந்தோஷமே இருக்காது. எல்லாம் பகவான் கொடுத்தது நம்மளுக்கு இல்லையா. நம்ம எதுவுமே இது பண்ணலை, நம்மளோட இதனால முயற்சியினால கிடைக்கலாம். ஆனால் அதுவும் பகவான் எழுதியிருந்தால்தான் அது நமக்கு கிடைக்கும். அது மாதிரி தான் முழுமையாக தன்னை இறைவனிடம் கொடுத்து விட்டவர்களுக்கு தான் இந்த மாதிரி எதை பற்றி கவலையே பட வேண்டாம். அது நன்மை தீமை அது என்ன ஆகும் எப்படி ஆகும் எதை பற்றி கவலைப்படாமல் அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தா நாம் யோகக்ஷேமம் வகாமியகம்னு கண்ணன் கீதையில் சொல்கிறார். நம்ம அனுபவிச்சிருக்கோம் பகவத்கீதை. அகத்தியரும் கூட அன்னையோட வருகை பதிகத்தில் தன்னை அளித்த அடியவரை தாங்கும் தெய்வ தன்னமுதுன்னு சொல்வர். என் தலையில் இன்னபடி என்று எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டானோ, முட்ட பஞ்சமையானாலும் பாரம் அவனுக்கு நெஞ்சமே அஞ்சாதிரு அப்படின்னு அவ்வை பிராட்டியார் சொல்லுவர். அது மாதிரி நமக்கு எதெல்லாமோ வருது. ஒரு ஊருக்கு போகிறோம், ட்ரெயினுக்கு போகிறோம், இல்லை பஸ்ஸில் போகிறோம், இல்லை காரில் போகிறோம், விமானத்தில் போகிறோம், ஏறி உட்காந்துடுறோம் அவன் கொண்டு சேர்த்துருவான்ட்டு. அப்போது நம்ம ஏறி உட்காந்துட்டு அவன் நம்மளை கொண்டு சேர்ப்பாங்கிறது எவ்வளவு திடமாக நம்பி ஏறுறோமோ அதே மாதிரி நம்ம படைத்த இறைவன் கிட்டக்க நம்மளை ஒப்படைச்சிடணும். ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், இந்த நோயின்னு ஒரு மருந்து சீட்டு எழுத்துறா, மருந்து கடையில் போய் வாங்குகிறோம், அவன் கொடுக்குற மருந்தை வாங்கி சாப்பிட்டு நோய் குணமாயிடும்னு நினைக்கிறோம். இந்த நம்பிக்கை நாம் யார்கிட்ட வைக்கணும், இறைவன் கிட்டக்க வைக்கணும். நாம் எனக்கு உள்ளவெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன்னு சொல்கிறார். எனக்குன்னு எதுவுமே இல்லைப்பா, நான் என்னைக்கு சரண் உன்னை புகுந்தேன்னா அன்றைக்கே எங்கிட்ட இருந்ததெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். பூரணமாக சரணாகதி, பூர்ண சரணாகதி, பரிபூர்ண சரணாகதி. மூன்றாவது விதமாக பரிபூர்ண சரணாகதி பண்ணிடணும். எதுனாலும் பிரகலாதன் அவனுக்கு எத்தனைலாமோ கஷ்டம் வந்தது, ஆனாலும் கூட நாராயணா நாராயணா தான் சொல்லிட்டு இருந்தார். அப்பருக்கு சமணர்கள் எத்தனை விதமான கொடுமைகள், காலவாசலில் போய் போட்டா, முதுகில் கல்லை கட்டி கடலில் போட்டா, விஷ உணவு கொடுத்தா, நச்சுணையாவது நமச்சிவாயமேன்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தார். அதனால் அப்பர் என்ன பண்ணாராம், தாயோட கர்ப்பத்துக்குள்ளே இருக்கும்போதே தன்னை சிவபெருமான்கிட்ட கொடுத்ததான்ட்டு சொல்கிறா. கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளமும் நானும் கிடந்து அளந்து ஏய்ந்தொழிந்தேன். திருவொற்றியூரா திரு ஆலவாயா திரு ஆரூரா ஒரு பற்றி இல்லாமையும் கண்டு இறங்காய் கட்சி ஏகம்பனே அப்படின்னு சொல்கிறார். பிரகலாதன் தாயோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே நாரதர் உபதேசம் பண்ணி நாராயணனுக்கே தன்னை ஒப்படைத்தவள். ஆண்டாள் இப்போ திருப்பாவை மார்கழி மாதம் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உற்றோமையாகவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம்னு சொன்னான். இப்படி முற்றிலுமாக டோட்டலாக பரிபூர்ண சரணாகதி பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த வித கவலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அது குழந்தை நடந்து போனால் காலில் முள்ளு தைச்சிரும், அம்மாவோட இடுப்பில் ஏறி உட்காந்துட்டு போனால் அதுக்கு கவலையே இல்லை. அதை மாதிரி என்ன ஒரு கர்ம வினை வந்தாலும் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன்னு குலசேகர ஆழ்வார் சொல்கிற மாதிரி நமக்கு எந்த விதமான இதுவும் வராது. கர்ம வினைகள் நீ ஊட்டி என்னை துயரப்படுத்தினாலும் உன்னை நான் ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன்னு குலசேகர ஆழ்வார். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல மாயத்தால் மீளத் துயர்தரினும் விற்றுவ கோட்டு அம்மானே ஆளா உனதடியன் பார்த்திருப்பன் உனதருளேன்னு உருகி சொல்ற. அந்த மாதிரி இடர்களை யாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடர் உருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மனார்க்கு அன்பராது என் நெஞ்சவர்க்குன்னு காரைக்கால் அம்மையார் சொல்கிற மாதிரி
தன்னை இறைவனிட்டக்கு முற்றிலும் கொடுத்துடணும். அப்படின்னா தான் நம்மளால முக்திங்கிறதே அடைய முடியும். அபிராமி பட்டர் எனக்குன்னு ஒன்று கிடையாது, அபிராமி பற்றி எனக்கு என்னைக்கு ஞானம் வந்ததோ அன்றே அனைத்தையும் உனது என்று அழித்து விட்டேன். நாணி திருநாமமும் நின் துதியும் நவிலாதவரை நாடாதவளேன்னு லலிதா நவரத்ன மாலையில் சொல்கிற மாதிரி, நாம் ஒன்றை இது பண்ணினோம்னா, நாமே கார் ஓட்டின்னு பண்ணால் ஒன்றே அனுபவிக்க முடியாது. ஆனால் யாரோ ஓட்டி இது பண்ணினா எல்லாம் வழியில் உள்ளதெல்லாம் அனுபவிச்சுட்டு போகலாம். அது மாதிரி நம்ம பிரயாணியாக ஆனந்தமாக பிரயாணம் செய்ய அன்னை அபிராமி கிட்டக்க நம்மளை ஓட்டி நம்மளை ஒப்படைச்சிடணுங்கிறார். அழியாத குணக்குன்று அப்படிங்கிறார். அருள்நிதி தரவரும் ஆனந்த மலைன்னு திருப்பள்ளி எழுச்சியில் சொல்கிற மாதிரி, அழியாத குணக்குன்றாக மலை மேல் இருந்தால் எந்தவித மலைப்புக்கும் இடமில்லைன்னு சொல்கிறார். குன்றேறி யானை போர் கண்டச்சால் தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினைன்னு திருக்குறள் சொல்கிற மாதிரி, மலை அவள் அழியாத குணக்குன்று, அருட்கடல், கங்குகரை காணாத கடல். அவள் அமிர்த கடல் அபிராமி. குணத்தில மலையால் இருப்பவள், கருணை பெறுவதில் கடலை விட பெரிதானவள். அது மாதிரி அம்பாள் கடலினையும் கடந்தவள்னு சொல்றார். அவள் இவ்வண்ணத்தன் இந்நிறத்தன் இவன் இறைவி என எழுதியோ உணர்ந்தோ முடியாதவள், சொல்ல அப்படி சொல்லிக்கும் வாக்குக்கும் மனதுக்கும் நினைவுக்கும் எட்டாதவள்னு சொல்ற மாதிரி கருணாரச சாகரா அவள். நிலத்துல மேடு பள்ளம் நம்ம நடக்கும்போது பார்க்கலாம், கடல்ல பார்க்க முடியுமா? அதனால கலாந்திர கருணாவாக இருக்கின்றாள் அம்பாள் அப்படின்னு சொல்லி இமவான் பெற்ற கோமளமேன்னு சொல்ற. மலையும் கடலும் நம்மளால பார்க்க முடியும், ஆனா மலையோட உச்சியை அடைய முடியுமா நம்மளால? கடல்ல கிடைக்கிறது எளிதா? அப்படிப்பட்ட ஆனால் அந்த குணமலையாகவும் அருட்கடலாகவும் காட்சி தருவும் அம்பாள் எப்படிப்பட்டவளாம்? அனுபவிப்பதற்கு மலை போல கடல் போல அரிதானவள் இல்லை, மிகவும் எளிதானவள் அப்படிங்கிறார். ஏன்னா பக்தி மலை அவள். அந்த பர்வதராஜனுக்கு பார்வதியாக அவதரித்து ஆனந்தத்தை கொடுத்தவள். நம்ம எப்படி மலையை நடையால் நடந்தா முடியாது, ஆனால் அதே ஒரு குதிரை பல்லக்கு அப்படின்னு வாகனத்தில் போனோம்னா ஈஸியாக போகலாம். அதே போல அபிராமியையும் பக்திங்கிற மார்க்கத்தின் மூலமாக எளிதாக அவளை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி, அவளை பக்தி செலுத்துபவர் எவரானாலும் அவர்கள் கைக்கு எட்டின பொருளாக கிடைத்து அவள் தன்னையே கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லிட்டு, அன்றே எந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் நீ என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ, என் தோள் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமேன்னு திருவாசகத்தில் மணிவாசகத்தன்னிட்ட இறைவன் கிட்டக்க ஒப்படைத்துட்டேன் அப்படின்னு சொல்கிற பாடல் மூலமாக நம்ம வயதான பின்பு என்ன பண்ணுறோம், என்னால் இனிமேல் பார்க்க முடியாதுன்னு யார்ட்டையாவது பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு சௌரியமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதை மாதிரி அபிராமியோட அடி இணைகளில் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு எந்த விதமான கஷ்டங்களையும் நம்மளுக்கு வராது. ஆன்மீகத்தோடு இருந்து அவளை போய் அடையணும். கடவுள் தன்னை முழுக்க நம்பினவனை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி, நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்புன்னு அபிராமி கிட்டக்க நம்மளை பரிபூர்ணமாக சரணாகதி பண்ணி ஒப்படைச்சிட்டோம்னா எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு அபிராமி பற்ற இது மூலமாக நம்மளுக்கு எடுத்து சொல்கிறார். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. அபிராமி அன்னைக்கு ஜெய். அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்.